நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூட்டியில் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 1-2-2021 முதல் 7-2-2021 வரை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இந்த வார கிரக நிலைகளை நாம் இப்பொழுது காண்போம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சந்திரன், விருச்சகத்தில் கேது, சூரியன், புதன், குரு, சனி, சுக்கிரன், மகரத்தில் 5 கிரகங்கள் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எந்த கிரகமும் மாறலைங்க. சந்திர பகவான் மட்டும் சிம்மத்திலிருந்து விருச்சிகம் வரை சென்று பலனை தர இருக்கிறார். இப்பொழுது 12 ராசிகளுக்கும் இந்த கிரகங்கள் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது விரிவாக பார்க்க இருக்கிறோம். இப்போது நம்ம ரிஷப ராசிக்கு இந்த வார பலன்களை சொல்ல இருக்கிறோம். கிரகங்கள் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்று. ரிஷப ராசி காலப்புருஷ தத்துவப்படி 2வது ராசி. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ளடக்கியது. சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற வீடு ராசி. குரு பகவான் பார்க்குறாருங்க. ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். ராகுவையும் குரு பார்க்குறார், இந்த வீட்டையும் குரு பார்க்குறது மாபெரும் சிறப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். செல்வம், செல்வாக்கு இதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லைங்க. சமூகத்தில் உங்களுக்கு பேரு, புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒரு சிலர் சம்பளம் வாங்காமல் கௌரவ பதவியில் இருப்பாங்க சமூகத்தில். அப்படி வேலை செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் பொன்னான ஒரு வாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க. 2ஆம் இடத்து அதிபதி 9ல் போய் இருக்கிறார். இப்போ நல்ல ஒரு பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். லட்சுமி கடாட்சம் இருக்கிறது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாய்மாமன் வழியில் உங்களுக்கு ஆதாயம். நீங்கள் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும். பிபிஓ, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு வாரம். இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி 9ல் இருக்கிறார். தாயாருடைய உடல்நிலை நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பாங்க. வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் வாங்கி மகிழ்வீர்கள். அசையும் அசையா சொத்துக்களால் வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நிலை. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. 5ஆம் இடம் சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு இடம். புத்திரிகள் ஸ்தானம். புத்திரிகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது உங்களுக்கு 7ஆம் இடம். 6ஆம் இடத்தை சனி பார்க்குறார். ஒரு சிலருக்கு எதிரிகளால் தொல்லை ஏற்படக்கூடிய ஒரு நிலை அமையும். உடல் ரீதியாகவும் உடம்பு முடியாமல் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் ஒரு சிலருக்கு. இப்போது 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறார். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பேசுவதில் நிதானம் தேவை. மற்றபடி நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடத்துலையும் நீங்கள் பேசுவதில் நிதானமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா பிரச்சனை அதிகமாகக்கூடிய சூழல் இருக்கிறது அப்படின்றோம். 9ஆம் இடத்தில் உங்களுக்கு 5 கிரகங்கள் இருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. தாய்மாமன் வழியால் ஆதாயம். தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம். சுக்கிரன் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு, பொருள் வரவு அல்லது பெண்களால் ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம். புத்திர ஸ்தானாதிபதி அங்கே இருக்கிறார். அப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா குழந்தைகளால் மேன்மை அடையக்கூடிய, கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. ஒரு சில ராசி அன்பர்கள் வெளியூர், வெளிநாடு சென்று வரக்கூடிய ஒரு நிலை. அது ஆன்மீக மற்றும் இன்ப சுற்றுலாவாக இருக்கக்கூடிய நிலை. இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய காலகட்டம்
அடுத்தது உங்களுக்கு 11ஆம் வீடு, 11ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எண்ணிய செயல் ஈடேறுவதில் கொஞ்சம் காலதாமதம் பிடிக்கும். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. 12ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம். அரசாங்கத்தில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல, அதில் பணியாற்றும் பணியாளர்களும் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெற்று ஒரு சிலர் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலைக்கு செல்பவர்களுக்கும் சரி, சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.